எல்லாத்தையும் நாங்க அனுப்பதான் செய்றோம். காங்கிரஸும் அனுப்புங்க. காங்கிரஸ் நாங்க எங்க அனுப்புறது? அப்ப உங்களை மதிக்கவே இல்ல. மதிக்கல. அதத்தான் பிரச்சனை. மதிக்கல. அதாவது நான் என்ன சொல்றேன், நாங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு 5 தொகுதிக்கு நாங்க பணம் செலவு பண்ணி அவங்களை ஜெயிக்க வச்சிருக்கோம். அப்படியே எங்களுக்கு 20 வருஷமா அவங்க கூட இருந்தாங்க. அப்ப நீங்க அவங்க ஏற்கனவே தான் ஊடகங்களில் பேசுகிறாங்கல்ல, சகாயம் வந்து நிற்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க எங்கள் அண்ணி நிற்கணும், எங்கள் அண்ணியும் அமைச்சரவையில் சேர்த்துக்கணும். எம்ஜிஆர் அப்படி தான் பண்ணாங்க. அண்ணின்னா யாரை குறிப்பிடுறீங்க? அந்த அம்மா தான் நம்ம உங்க பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. யாருன்னு நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சிரும் இல்லையா? அதான் திரிசா மேடம். பார்ப்போம். விஜய் வந்து இப்போ விஜய் வந்து நிறைய கொடுக்குறேன்னு இருக்காரு. கிராஜுவேட்டுக்கெல்லாம் 4000 தர்றேன், டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 2500 கொடுக்குறேன், டிஸ்கன்டினியூ பண்ணக்கூடிய குழந்தைகளை திரும்ப கல்வி கற்கிறதுக்காக அவங்களுக்கு நான் ஒரு 16000 கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பாட்டுக்கு எடுத்து வீசிட்டார். யார் சொல்லி போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல இந்த கணக்கெல்லாம். செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்க நிறைய வீடியோவில் வந்து பேசுறீங்க, அதாவது விஜய் அவர்களுக்கு நாங்க எந்த இடையூறும் செய்யல, ஸோ சொல்ல போனா அவருக்கு நாங்க உதவி தான் பண்றோம் எங்களோட கூட்டணி கட்சிகள் போறதுனால அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா காங்கிரஸ் வந்து வெளியே போனதை வந்து உங்களால பொறுத்து கொள்ள முடியாம காங்கிரஸ் ஆட்களை வந்து திமுகவினர் வந்து தாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்து காங்கிரஸ் வந்து திமுகவுடைய முதுகுல குத்திட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பரப்பிட்டு இருக்கீங்களே, ஏன்? முதுகுல குத்திட்டாங்கன்னா யார் அதாவது திமுகவுடைய ஆதரவாளர்கள் இந்த மாதிரியான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம திமுகவுடைய முதுகுல குத்திட்டு வெளியே போயிட்டாங்க சீட்டுக்காக அப்படின்ற மாதிரி செய்திகளை வெளியிடுறாங்க. அதே போல நிறைய பகுதிகளில் காங்கிரஸ் ஆட்களை திமுகவினர் வந்து தாக்குறதா செய்திகள்லாம் வெளியே வருது. தாக்கி என்ன போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கா, எஃப்ஐஆர் போட்டிருக்கா? வீடியோக்கள் வெளியாகுதே. வீடியோக்கள் வெளியாகலாம், எத்தனை கட்டுக்கதைகள் இருக்கலாம். அண்ணன் தம்பி 2 பேரும் கூட அடிச்சுக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அதை பப்ளிக்கில் ரிலீஸ் பண்ணலாம். நிறைய இது போன்ற சம்பவங்கள்லாம் இங்கே பாருமா, இருக்கத்தாம செய்யும். இப்போ 5 தொகுதியில் எங்கள் கட்சிக்காரன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுங்களை தேர்தலுக்காக வெற்றிக்காக பாடுபட்டுருக்கான். இவன் எங்கள்கிட்ட இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் இவங்கெல்லாம் எப்படி எங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே போனாங்க, அது மாதிரி இவங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. இல்லை சொல்லிட்டு போகலன்ற ஒரே காரணத்துக்காக பொதுமக்களை நீங்கள் அடிப்பீங்களா? பொதுமக்களை எல்லாம் பிடுங்கலை. பொதுமக்களை யாரும் அடிச்சிருக்கா? விசிகாவினரும் பொதுமக்கள் தானே. அப்படியெல்லாம் எல்லாத்தையும் பொதுமக்கள்னு சொல்ல முடியாது, இண்டிவிஜுவலாக தான் பார்க்கணும். அந்த கட்சிக்காரன் எவன் அந்த கட்சிக்கு வேலை பார்த்தானோ அந்த எம்எல்ஏ அவங்க போனாங்கல்ல, அவங்கள தான் நாங்கள் பார்ப்போமே தவிர அது கூட அடிக்கிறதெல்லாம் நாகரிகமற்ற செயல். அடிக்கிறதோ திட்டுறதெல்லாம் கிடையாது. நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். இப்போ போயிட்டார்ல, பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் இருக்குல்ல, அது தேர்தலை பார்ப்போம். 2வது டெல்லியில் இன்றைக்கி இன்னும் 3 வருஷம் இருக்குல்ல, இந்த 3 வருஷத்துக்கு டெல்லியில் எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக காங்கிரஸுக்கு கொடுக்க மாட்டோம். நாங்கள் அந்த கூட்டணியிலேருந்து விலகிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்களே வந்து காங்கிரஸ் எங்களை விட்டு போனால் எங்களுக்கு சந்தோஷம். என்ன இப்போ இது நாங்கள் இங்கே பாருமா, நான் தான் சொன்னேனே, எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. ஆதங்கம் வச்சுருக்கோன்னா அன்னைக்கு இப்போ எனக்கு அவ்வளோ சீட்டு கொடு இவ்வளோ சீட்டு கொடுன்னு சொல்லி 32 சீட்டு வாங்கினேன் இல்லை, அப்படி வாங்கி நீ நின்று போட்டு இன்றைக்கி மயிர் போச்சுன்ட்டு போனேன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணை வந்து தாலியை கட்டி கூட்டிகிட்டு வர்றோம், கூட்டிகிட்டு வர்ற பொண்டாட்டிக்கு அவ்வளோ சீரு இவ்வளோ சீருன்னு இப்போ புருஷன் வீட்டில் செய்கிறாங்க. இவாட்டுக்கு இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போயிட்டாக்கா அவளை விட்டுருவாங்களா? போயிட்டு வாடின்னு அந்த சீரெல்லாம் திருப்பி கொடுக்க வேணாமா? என்ன பேசுகிற? இப்போ காங்கிரஸ் போனதுனால விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வழி அது வேற. அது நாங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இங்கே பாரு, அது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது நாங்கள் கூட பண்ணுவோம், அது வேற விஷயம். எல்லாத்தையும் நாங்கள் அனுப்ப தான் செய்கிறோம். அனுப்புங்க. காங்கிரஸை நாங்கள் எங்கே அனுப்புறது? அப்போ உங்களை மதிக்கவே இல்லை. மதிக்கல. அதத்தான் பிரச்சனை, மதிக்கல. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு 5 தொகுதிக்கு நாங்கள் பணம் செலவு பண்ணி அவங்களை ஜெயிக்க வச்சுருக்கோம். அப்படியே எங்களுக்கு வந்து 20 வருஷமா அவங்க கூட இருந்தாங்க. அப்ப நீங்க அவங்க 20 வருஷமா புடுங்கினானுங்க. பிரச்சாரத்துக்கு எப்போ வந்து ராகுல் வரலையோ அப்பயே அந்த வடக்கத்தியான் புத்தியை காட்டிட்டாங்க. நாங்கள் அப்பமே நானே எனக்கு கடுப்பு தான், புரியுதா? ஒரு கூட்டணினா எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரு மேடை 2 மேடைகளில் ஒரு 4 பகுதியாக பிரித்தாங்கன்னா 4 இடங்கள்ல தோன்றுவாங்க முன்னையெல்லாம்.
இப்போ வந்து இவன் வந்து இந்த மாதிரி களவாணித்தனம் பண்ணிட்டு போயிட்டானுங்க. இந்த களவாணி பயிர்களோட இனிமேல் ஒட்டு வேணாம், உறவு இப்போ வேணாங்கிறது நாடாளுமன்ற முடிவு. தேர்தலுக்கும் உங்களுடைய ஆதரவை காங்கிரஸுக்கு கொடுக்க மாட்டீங்க? 100% இனிமே வந்து திமுக காங்கிரஸோட கூட்டணி நாங்கள் வைக்க மாட்டோம். அப்ப பாரதிய பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா? பாரதிய ஜனதா எப்படியோ அது மாதிரி தான் இதுவும். பாரதிய ஜனதாவுக்கும் இல்லை, காங்கிரஸுக்கும் இல்லை. மம்தா எப்படி இப்போ பண்ணுறாங்க? அவங்க பாரதிய ஜனதாவுக்கும் இல்லை, காங்கிரஸுக்கும் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ மம்தா காங்கிரஸ் அங்கே என்ன ஒரு சீட்டு கூட பிடுங்கல. புரியுதா காங்கிரஸு? அதே மாதிரி இப்போ நான் எங்கள் கூட்டணி இல்லாமல் போயிருந்தான்னா வந்திருக்க முடியாது. அதனால உங்களுடைய ஆதங்கத்தை இப்படி வெளிப்படுத்துறீங்கன்னு எடுத்துக்கலாம். எப்படி நாங்கள் வெளிப்படுத்தலை? நாங்கள் வாயில் பேசுகிறோமே தவிர அந்த நாய்களை போய் நாங்கள் எதுக்கு அடிக்கிறோம்? எம்பி எலெக்ஷனில் எப்படி எங்கள்கிட்ட வந்தானுங்க, காலில் விழுந்தானுங்க, வாங்கினானுங்க. இன்றைக்கி என்னமோ பெரிய வானத்திலேருந்து கூச்ச மாதிரி இந்த மாணிக்க தாக்கூர்லாம் பேசுகிறான் விருதுநகர் தொகுதியில். அவன் எப்படி மண்டி போட்டாங்கிறது தெரியும் ஒவ்வொரு முறையும். அதே மாதிரி இவ இருக்கால நம்ம அவங்க தேர்தலுக்கான கூட்டணி தானே வச்சிருந்தாங்க. தேர்தலுக்கான அந்த கட்சிக்குன்னு ஒரு இல்லம்மா, தேர்தலுக்கான கூட்டணி இல்லம்மா. இது வந்து இந்தியா கூட்டணிமா. இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் வந்து ராகுல், மாநில தலைவர் வந்து ஸ்டாலின். அப்படித்தான் நீ பார்க்கணுமே தவிர இப்போ அதில் வந்து திரும்பவும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கார், புரிஞ்சுக்கோ. அதனால கம்யூனிஸ்டுகளும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க. அவங்க இங்கே எங்கள் மாநிலத்தில் எங்கள் தலைவர் இவர் அந்த இந்தியா கூட்டணியுடைய தலைவர். இவன் முறைப்படி அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். இப்போ நாங்கள் டெல்லியில் அதை இது பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் எம்பி 22 எம்பி 30 இருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோன்னெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, புரிஞ்சதுங்களா? அதனால் இவன் முதுகில் குத்திட்டானுங்க, அதில் குத்திட்டானுங்க. டிஆர் பாலு கூட அப்படி தான் பேசினார். என்ன பண்ண ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் போய் ஆகணும். இப்போ அங்கே போனாக்கா அவங்க ஏதாவது ஒரு மந்திரி பதவி கொடுப்பானுங்க, வாங்கிக்கிட்டு நம்ம அவனுங்களுக்கு பாவம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஒன்றும் 67க்கு அப்புறம் ஒன்றும் வரல, என்னத்தையாவது 4 காசு சம்பாதிக்கலான்னு பார்க்குறானுங்க. நல்லா இருக்கட்டும். காங்கிரஸ் போனதை முழு மனதோடு நான் வரவே இருக்கிறேன். ஆனால் அது முறைப்படி போயிருந்தாக்க இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முறையற்ற செயலில் போயிட்டாங்க. அது முறையற்ற செயலாக போனாலும் பரவாயில்ல, அவன் ஓடுகாலின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அவங்கள விளக்கிடுவோம். சரி, இப்போ எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அதையே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் வந்து இப்போ அவர் வந்து ஒரு மூத்த தலைவர். ஸோ விஜய் அவர்களுடன் போகும் பொழுது அப்போது அதாவது ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஏம்மா, திருமாவளவன் வந்து அவருக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து பொறுப்பு ஏற்றுப்பாரா ஏற்றுக்கல? அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் சட்டமன்றத்தை ராஜினாமா பண்ணிவிட்டு இவர் விஜய் ரிசைன் பண்ணக்கூடிய இந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாரான்னு தெரியணும். அவர் எம்பியை ராஜினாமா பண்ணுறாரான்னு தெரியணும். ஏற்கனவே அவர் ராஜினாமா இப்போ இங்கே எம்எல்ஏவுக்கு நிற்கிறேன்ன தொகுதியில் தான் அவர் நம்ம இவரோட மகனை நிப்பாட்டி அவர் ஜெயிச்சு வந்துட்டார், சரியா? இப்போ அந்த தொகுதி தான் ஜெயிச்சிருக்கு. அவர் எம்எல்ஏவுக்கு நிற்கிறேன்னு தொகுதி ஜெயிச்சிருக்கு. அவங்க பொதுச் செயலாளர் ஜெயிச்சிருக்காங்க. 2 எம்எல்ஏ தான் வந்திருக்காங்க. அதனால் அவர் வந்து என்ன முடிவு எடுப்பாருங்கிறது நமக்கு தெரியாதுமா. ஏன்னா எந்த முடிவுனாலும் அவருடைய தனிப்பட்ட முடிவு. திருமாவளவன் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதி கேட்டிருக்கிறதா செய்திகள்லாம் வெளியாகுதே. பெரம்பூர் தொகுதின்னா பெரம்பூர் தொகுதி விஜய் அவர்கள் அங்க ரிசைன் பண்ணணும், அந்த தொகுதியில வந்து இவரு நிக்கணும்னு கேட்டதாம். ஆமா, இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுடைய கற்பனையான கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல இயலாதுமா. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து அங்கே ரிசைன் பண்ணுறாரா இங்கே ரிசைன் பண்ணுறாராங்கிறது அவர் விஜயினுடைய இஷ்டம். அதே சமயத்தில் வந்து திருமாவுக்கு அந்த தொகுதியை கொடுத்து நிப்பாட்டி வைப்பாராங்கிறது அது ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் வந்து தேர்தலில் மறுபடியும் என் நாடாளுமன்றத்தை ராஜினாமா பண்ணிவிட்டு சட்டமன்றத்தில் நிற்கிறாரா? அப்படி சட்டமன்றத்தில் அவர் நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 6 மாதம் வரலையும் அந்த இடத்த காலியாக வச்சுக்கலான்னு ஒரு சட்டம் இருக்குது. அதே மாதிரி ஒரு அமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறவரும் 6 மாதம் வரலையும் அந்த பொறுப்பில் இருக்கலாம். அதுக்கப்புறம் பை எலெக்ஷனில் அவர் வெற்றி பெற்று வரலான்னு இருக்குது. இது வந்து தனிப்பட்ட முறையில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகளும் தாவேகா தலைவரும் விஜயும் திருமாவளவனும் எடுக்க வேண்டிய முடிவு. இதில் நம்ம வந்து கருத்து சொல்கிறது வந்து தவறாக போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜினாமா பண்ண வேண்டாம்னு நினைக்கலாம்.
இல்லை ஒரு கால் நம்ம ராஜினாமா பண்ணிவிட்டு சட்டமன்றத்தில் விஜய் கூட போயிட்டு நம்ம ஒரு அமைச்சராக வந்துடலான்னு கூட நினைக்கலாம். புரியுதா? அதனால் அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை வந்து நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. சார் ஆனா இப்போ இது முடிவு செய்யல. திருமாவளவன் அவர்கள் வந்து நிக்க போறதா முடிவு செய்யல. இவருக்கு பதிலாக விஜய் அவர்கள் வேற யாருக்கு இந்த வாய்ப்பை தர வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே தான் ஊடகங்களில் பேசுகிறாங்கல்ல, சகாயம் வந்து நிற்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க எங்கள் அண்ணி நிற்கணும், எங்கள் அண்ணியும் அமைச்சரவையில் சேர்த்துக்கணும், எம்ஜிஆர் அப்படி தான் இல்ல பண்ணாரு. அண்ணின்னா யாரை குறிப்பிடுறீங்க? அந்த அம்மா தான் உங்க நம்ம அவங்க பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. யாருன்னு நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சிரும் இல்லையா? அதான் திரிசா மேடம். திரிசா அவங்க மேடத்துக்கு கட்சியில வந்து ஒரு உறுப்பினரா கூட இல்ல, அவங்களுக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்க? கட்சியில் உறுப்பினருங்கிறதெல்லாம் என்னடா கதை? இதெல்லாம் வந்து தலைமை எடுக்கிற முடிவு தான்டா இல்ல சொல்லணும். உங்ககிட்ட வந்து ஒரு விவாதம் பண்ணும்போது நீங்களே சொன்னீங்க முதல்ல வந்து சீட்டு கொடுங்கன்னா கட்சி உறுப்பினரா சேரணும், தொண்டு நிறைய விஷயங்களை அதை பண்ணணும் தாண்டா மக்களுக்கு. கட்சியில் உறுப்பினராக சேரணுங்கிறதெல்லாம் 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லாமே நடக்கும். 24 மணி. அதனால் அவருடைய ரசிகர்கள்லாம் எங்கள் அண்ணி வந்து நின்றா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவர் திரும்ப வந்தாக்க நாளைக்கு வந்து தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா அண்ணியை கூட அங்கே அனுப்பிடலாம், டெல்லிக்கு அனுப்பலாம். இல்ல அப்படி இருக்கும் பொழுது டெல்லியில் த்ரிஷா அவர்களுக்கு மக்கள் வாய்ப்பு தருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இல்லை அது இப்போ நம்ம நடந்து முடிஞ்ச தேர்தலை வச்சு பார்க்கும்போது இவருக்குடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா? ரெண்டாவது அந்த அம்மாவுக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குல்ல. சரி, இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது, இவருக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அதனால் வெற்றி வாய்ப்பு கிட்டலாம் கிட்டாமலும் போகலாம். அது வந்து மதில் மேல் போன தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு தொகுதி பை எலெக்ஷன் அப்படிங்கும்போது இவங்க ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு படை பலங்கள்லாம் நிறைய இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் அவங்க வெற்றி வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுவாங்க. அது மாதிரி சூழ்நிலை அப்ப உருவாக்கும். திமுக வந்து அதே கேண்டிடேட்டை நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா வேற யாரையாவது மாத்தி நிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அது எப்படிம்மா எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவை நான் எப்படிம்மா சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாதும்மா. ஏன்னா அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த தொகுதியில நிக்க போறதாகவும் இப்போதுல இருந்தே அந்த தொகுதி பக்கம் போறதாகவும் சில தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது. அதனால வந்து கேட்குறேன். அவர் சட்டமன்றத்துக்குள்ளே இப்போதைக்கு போக மாட்டார். ஸோ அதனால திமுகவும் யாரை நிக்க வைக்க போறாங்கன்றது இன்னும் அது உறுதியாகல. அவங்க கட்சியில் எடுக்கக்கூடிய முடிவு. அது முறைப்படி தான் அதை பண்ணுவாங்க. அது ஏற்கனவே நின்றவரை கூட நிப்பாட்டலாம், இல்லை புது கேண்டிடேட் யாரை பண்ணணுமோ பண்ணலாம். அது வந்து அவங்களுடைய க முதலமைச்சர் அந்த நம்ம கட்சியினுடைய தலைவருடைய இதுக்கு பொறுத்தது. அதை நம்ம பேசக்கூடாது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு மத்திய அரசுடைய தயவு இல்லாம அவரால் தன்னிச்சையா மாநிலத்துல ஆட்சி பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் இப்போ மம்தா பண்ணுறாங்கல்லடா. ஏன்னா நீங்க வந்து அதாவது திமுக ஆட்சி பண்ணும் பொழுது பாஜக வந்து நாங்க எதிர்க்கிறோம், பாஜக நம்மளை வந்து வஞ்சகம் பண்ணுது, ஸோ அவங்களுக்கு சாதகமா நடந்துக்கிட்டாதான் வந்து நிதிகள்லாம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருந்தீங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து இதே போல திமுக மாதிரி தன்னிச்சு செயல்படுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏம்மா அதாவது நாங்களே வந்து உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் தான் நாங்கள் சொன்னோம். அப்படி தான் நாங்கள் நடந்துக்கிட்டோம். அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அவரும் எடுப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா உரிமைக்கு அவர் குரல் கொடுக்கலைன்னா அவருக்கு பணம் வந்து சேராது. அப்போ உறவுக்கு கை கொடுக்கத்தான் வேணும். அப்போ திமுக அண்டர் டீலிங்கோட தான் இதை நடத்திக்கிட்டு இருந்தாங்களா இவ்வளோ வருஷமா? அண்டர் டீலிங்லாம் அவங்களுக்கும் எங்களுக்கும் அண்டர் டீலிங் இருந்திருந்தால் நாங்கள் வந்து 2 முறை 3 முறை வந்து இங்கே புயல் தாக்கும்போது அதுக்கு நம்ம கேட்ட பணம் இன்னும் பைசா காசு கூட கொடுக்கல. 200 கோடி கொடுத்தாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஒரு காசு கொடுக்கல. ஸோ ஆகையினால ஒன்றிய அரசு வந்து பாராமுகமாக தான் தமிழகத்தின் மீது இருக்கே தவிர அதையும் மீறி நம்ம தமிழகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அது வந்து அது புத்திசாலித்தனம். நம்ம தமிழ்நாடு சர்க்கார் ஏற்கனவே இருந்த சர்க்கார் அங்கே அந்த நேரம் அமைஞ்ச அதிகாரிகள் அவங்களுடைய ஒரு உழைப்பால், பொதுமக்களுடைய உழைப்பால் தான் நம்ம வந்து முன்னேறி இருக்கோமே தவிர தமிழகத்தில் பொறுத்த மட்டும் படித்தவங்க ஜாஸ்திடா. இப்போ போஸ்ட் கிராஜுவேட்ஸு ஜாஸ்தி இருக்கும், பிஹெச்டி பண்ணவங்களும் ஜாஸ்தி தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அதனால் நம்ம மக்கள் வந்து கல்விக்கேற்ற அவங்கவுங்க வேலைகளை பார்க்குறாங்க. வருமானம் வந்து சாதாரண இன்றைக்கி மேசன்ரி கூட 1200 1300 சம்பளம். ஒரு 20 நாளைக்கு வேலைக்கு போனான்னா அவனுக்கு என்ன சம்பளம் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. ஆனால் இன்னும் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கானுங்க. அந்த சோம்பேறித்தனத்தையும் ஓச்சிட்டானுன்னு வச்சுக்கோங்க.
விறுவிறுவிறுன்னு உலக நாடுக்கு இது சவால் விடுற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு முன்னேறிடும். பார்ப்போம். விஜய் வந்து இப்போ விஜய் வந்து நிறைய கொடுக்குறேன்னு இருக்காரு. கிராஜுவேட்டுக்கெல்லாம் 4000 தர்றேன், டிப்ளமோ முடித்தவங்களுக்கு 2500 கொடுக்குறேன், டிஸ்கன்டினியூ பண்ணக்கூடிய குழந்தைகளை திரும்ப கல்வி கற்கிறதுக்காக அவங்களுக்கு நான் ஒரு 16,000 கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பாட்டுக்கு எடுத்து வீசிட்டார். யார் சொல்லி போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல இந்த கணக்கெல்லாம். 2வது 1 பவுன் நகை கொடுக்குறோம் கல்யாணம் ஆனவங்க. இப்போ தமிழ்நாட்டில் வறுமைக்கோட்டு கீழே இருக்கவங்க நிறைய இருக்க. வறுமைக்கோடுன்னா எதை வைக்கிறாங்க? இப்போ இந்த ரேஷன் இது நம்ம 1000 ரூபா போடுறோமே, 2500 வாங்குறாங்களே, இந்த 2500 வாங்குறவங்கெல்லாம் அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்கல்ல. அப்போ ஏறக்குறைய 1.5 லட்சம் பேர் இருக்காங்கல்ல. இந்த 1.5 லட்சம் பேரில் வந்து இவங்கள எப்படி போனாலும் 1.5 கோடி பேர் இருக்காங்க. இந்த 1.5 கோடியில் மாதத்துக்கு ஒரு 5000 பேருக்காவது கல்யாணம் ஆகாமலாம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 5000 குழந்தைங்க பிறக்காமலாம் இருக்க போகுது. அப்போ இதுகளுக்கெல்லாம் மோதிரம் போடணும். தாய் மாமன் சீர் பட்டுச்சேலை வர கொடுக்குறேங்கிற தரமான பட்டுச்சேலைன்னு இருக்காரு. தரமான பட்டுச்சேலைன்னா நீ குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு பட்டுச்சேலை எடுக்க முடியாது. அப்போ 1 பவுன் நகை அது இந்த இவர் ஆட்சிக்கு வரும்போது எப்படி இன்றைக்கே விலை கூடிகிட்டு இருக்கு. அதை எப்படியும் ஒரு 10 20 10 ரூபா கூட வச்சுக்குமே. 1,10,000 புடவைக்கு ஒரு 5000 15,000 கொடுக்கணும். எங்கேருந்து கொடுக்க முடியும்? அதாவது வார்த்தைகளை வந்து அளந்து விட்டுறலாமே தவிர, மம்தா அப்படியெல்லாம் சொல்லலையே. மம்தா நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்ல, 2 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வேறு எதுவும் அந்தம்மா கொடுக்கலன்னு சொல்லலை. அதே மாதிரி கர்நாடகாலேயும் நாங்கள் 2 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அவங்க வெற்றி எடுத்து இதில் ஆந்திராலேயும் சொன்னாங்க. அவ்வளோதான். அடிஷ்னலாக இவங்க சொன்னதெல்லாம் சொல்லலை. இப்போ இது வந்து இவங்க ரொம்ப அதிகமாக சொல்லிட்டாங்கம்மா. அதாவது தாராளம், அதை வந்து பாராட்டலாம். ஆனால் பணம் வேணுமே. பணம் இல்லாமல் எங்கேருந்து கொடுக்க முடியும்? அது 2வது வந்து முதியோர்களுக்கு வர இப்போ விஜய் அவர்கள் இந்த திட்டங்கள்லாம் செய்ய முடியாதுன்னு மட்டுமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா விஜய் வந்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சதுலயே எந்த திட்டங்கள் வந்து சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த இதுக்கு வந்து பெண்களுக்கு வந்து 2500 ரூபாய் தரேன்னு சொன்னார் பாருங்க. அது ஒன்று மட்டும்தான் சாத்தியம். 2வது இலவச பஸ்ஸு தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச வெற்றி பயணங்கிறது அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படாதுடா. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி டீசல் விற்கிற விலையில் அந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பயணிக்கிறாங்க. அப்போ அந்த பஸ்ஸில் போகிறவங்க எல்லாமே வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க தான். புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி மேக்ஸிமம் கார் தான் எல்லாம் வச்சிட்ருக்காங்க. மிடில் கிளாஸு கீழே இருக்கவங்க தான் இன்றைக்கி பஸ்ஸை பிரயாணம் பண்ணுறாங்க. இல்லைன்னா ரயிலில் போயிடுவாங்க ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம். அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ பஸ்ஸில் எல்லாமே ஆணும் பெண்ணும் புருஷன் பொண்டாட்டி மக இந்த மாதிரி ஆளுகள்லாம் போகிறாங்க. எப்படின்னாலும் ஒரு நாளைக்கு எப்படி குறைச்சி வச்சாலும் ஒரு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க. அதில் அவங்களுக்கெல்லாம் பஸ்ஸுக்கு இப்போ ஃபேர், இப்போ நமக்கு வந்து பஸ் ஃபேர் கொடுத்துமே அந்த பஸ்ஸை வண்டி ஓட்டும் போதே அது வந்து டீசல் மட்டும் இல்லைடா, 4 கிலோமீட்டர் தான் 1 லிட்டர் டீசலுக்கு போகும். 100 ரூபாய்க்கு டீசல் போட்டால் 4 கிலோமீட்டர் தான் போகும். இப்போ இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு 10 பொண்ணு ஏறிட்டான்னு வச்சுக்கோங்க. மற்றது ஜென்ஸ் இருக்கான். இடையில எங்கே வேணாலும் பெண்கள் ஏறலாம். இந்த மாதிரி வேக்கண்ட் இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது அந்த பஸ்ஸு இங்கேருந்து நாகர்கோவில் போயிட்டு வரணும்னா 700 1500 கிலோமீட்டர் 1400 கிலோமீட்டர் ஆச்சு. 1400 கிலோமீட்டருக்கு 4ஆல் வகுத்து பாருங்கள் எவ்வளோ ஆச்சு பாருங்கள். அதுக்கு 100 ரூபா மேனிக்கு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு ஆயில் போடணும், தேய்மானம் இருக்குது, டயர் தேய்மானம் இருக்குது, டிரைவர் கண்டக்டர் சம்பளம் இருக்குது இல்லைங்களா? இவ்வளவு நம்ம கால்குலேட் பண்ணி பாருங்கள். 2வது சர்வீஸ் பண்ணணும், ஒர்க் ஷாப்பில் கொண்டு வைக்கணும், ஒர்க் ஷாப்பில் இருக்கவங்க அந்த வேலைக்காரன் சம்பளம் இருக்குது. இவ்வளவு இது இருக்கும்போது எப்படி கொடுக்க முடியும்? இந்த ஒரு பிளான் எல்லாம் இல்லாமலேயே இந்த திட்டங்கள்லாம் அறிவிச்சிருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க. எல்லாமே ஒரு பிளானோட தானே. இப்போ திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா இதன் மூலமா நம்ம பண்ணிடலாம், கண்டிப்பா நம்மளால முடியும்னு சொல்லி தான் ஒரு திட்டத்தை வந்து அவங்களுமே அறிவிக்கிறாங்க. அதே போல தானே அவங்களும் பிளானோட தானே திமுகல பண்ணது வந்து நெக்கில் தான்டா பண்ணணும். நெக்கில் தான் இந்த நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்கறது வந்து 2000 ரூபான்னு நாங்கள் சொன்னது ஒரு நெக்கில் தான் சொன்னோம். அதுவே கூட ஆரம்பத்தில் வந்து நம்ம இவங்களுக்கு வந்து அர்ஜென்ட் வெல்ஃபேர் போர்டுக்கு ஒதுக்கின பணத்திலேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு கூட நானே பல டிபேட்டில் எல்லாம் அதுக்கு பதில் சொன்னேன். எடுத்து கொடுத்தோம், அவசரத்துக்கு நாங்கள் எடுத்தோம், மறுபடியும் அந்த பணத்தை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ அப்போ இதுவே வந்து ரொம்ப கஷ்டம்.
இந்த 2500 ரூபாங்கிறது மாதத்துக்கு நீங்கள் பாருங்கள் 1.5 கோடி மக்களுக்கு 2500 ரூபா போடணும். எங்கேருந்து 1.5 கோடி பேருக்கு போட முடியும்? இது மட்டும் இல்லை, இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் இப்போ நம்ம இந்த பென்ஷன் ஸ்கீம் வேறு கொண்டு வந்துட்டோம். பழைய பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வூதிய பழைய ஆனா ஓய்வூதிய அதுக்கு தான் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்றும் புதுசா அதை கொடுக்குறேன்னு சொல்லல, ஆல்ரெடி இருக்க ஒரு திட்டத்தை மறுபடியும் கொண்டு வரேன் தானே சொல்றேன், அப்ப அது சாத்தியம் தானே அப்படின்னு சொல்றாரு. பழைய திட்டம்தான் நாங்கள் நிப்பாட்டிட்டோம். ஜெயலலிதாவே நிப்பாட்டிடுச்சு கொடுக்க முடியலன்னு. நாங்களும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்ததுனால தான் அடுத்த ஆட்சி அமையிட்டோம், அப்போ பண்ணிக்கிடுவோன்னு சொன்னோம். இப்போ அதை நம்ம கொண்டு வரோம்னா எப்படியும் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 30,000 பேர் ரிட்டையர் ஆவான். அவன் ரிட்டையர் ஆகிறவனுக்கு இப்போ பென்ஷன் கொடுக்கணும். இந்த மாதத்துலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆரம்பிச்சிருமில்ல. அப்போ 25,000 பேர் மாதம் ரிட்டையர் ஆகிறான்னா அவனுக்கு பென்ஷன் மட்டுமே குறைஞ்சபட்சம் சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி வரும் கேட்டகரி. அப்போ மினிமமே இன்றைக்கி சம்பளம் 50,000க்கு மேலே தான். அப்போ அதில் பாதி கொடுப்பாங்க. அது பேசிக் பே இருக்குல்ல, பேசிக் பேயில் பாதி கொடுப்பாங்க, பாதியும் அதுக்கப்புறம் அந்த பஞ்சப்படி அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது எப்படியும் 35,000 ரூபா 40,000 ரூபா அவங்க சர்வீஸுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 30 ரூபா குறையாது. ஸோ 30,000 ரூபா கொடுக்குறாங்கன்னா 25,000 × 30,000 கணக்கு பண்ணிக்கோங்க, சரியா? அது இது ஒரு இது சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்களுக்கு ஃபேமிலி பெனிஃபிட்னு ஏற்கனவே பிஎஃப் கொடுக்கணும், இபிஎஃப் கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு 30 வருஷம் சர்வீஸ்லேருந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆகுனான்னா ஃபேமிலி பெனிஃபிட்ஸு அது இதெல்லாம் சேர்த்து 15,000 12 15 லட்ச ரூபா இம்மிடியட்டாக கொடுக்கணும். அது உடனே ட்ரெஸரியிலேருந்து அவங்களுக்கு பிஎஃப் இதெல்லாம் வந்துடும். அப்போ என்னாகும்? அது ஒரு 15,000, அந்த 25 பேருக்கு இது ஒரு 15,000 மாதம் இது. இதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் இதே மாதிரி மாதம் அவன் ரிட்டையர் அவனுக்கு இதை பென்ஷனு அவங்களுக்கு கன்சால்டேட் பென்ஷன் கொடுக்குறாங்க. 6,000மோ 8,000மோ கொடுக்குறாங்க கன்சால்டேட்டாக. அதுக்கப்புறம் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா பிஎஃப்ங்கிறது அவங்களுடைய சம்பளத்தில் பிடிக்கிறது, அரசாங்கம் அதுக்கு ஈக்குவலாக போடுறது, இதுதான் அது அப்போ அவங்களுடைய உறுதிப்படுத்தப்பட்ட பணம் தான் அது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இதுக்கே காசு நிறைய அள்ளிட்டு போயிடும். ஸோ பார்த்தா சில்லறையாக தான் தெரியும், ஆனால் நிறைய இருக்கும். அதனால தான் டிரான்ஸ்போர்ட் இப்போயுமே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் கிட்டத்தட்ட 4,000 கோடி 5,000 கோடி இப்போ இதில் இருக்குது, டெபிட்டில் இருக்குது, கிரெடிட்டில் இல்லை. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து கிரெடிட்லேயே இல்லை, டெபிட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ டெபிட்டில் ஓடுறது இப்போ எல்லா மகளிருக்கும் இலவசம் ஆச்சுன்னா மொத்தமாக லாஸ் ஆகிடும். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கும். இதே போல் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.